மணக்குள விநாயகரும் அற்புதமான தகவல்களும். இந்திய நாட்டிலேயே விநாயகருக்கு தங்கத்தால் ஆன மூலஸ்தான கோபுரம் இத்தலத்தில் மட்டும்தான் உள்ளது. விநாயகருக்கு இத்தலத்தில் மட்டும்தான் திருக்கல்யாணம் நடக்கிறது. பெரும்பாலும் பிரம்மச்சாரியாக பாவிக்கப்படும் விநாயகர் இத்தலத்தில் சித்தி புத்தி என்னும் மனைவிகளுடன் காட்சியளிக்கிறார். மணக்குள விநாயகர் தலத்தின் மூலவர் இருக்கும் இடம் ஓர் கிணறாகும். பீடத்தின் இடப்பக்கம் மூலவருக்கு அருகிலேயே ஒரு சிறிய குழி ஒன்று உள்ளது. இது மிகவும் ஆழமான குழியாகும். இதன் ஆழத்தை தற்போது வரை யாராலும் கண்டறிய முடியவில்லை. மேலும் இதில் வற்றாத நீர் எப்போதுமே இருக்கும். கோபுரம் முழுவதும் தங்கத்தால் செய்யப்பட்டுள்ளது. பாண்டிச்சேரியில் 1908ஆம் ஆண்டு முதல் 1918ஆம் ஆண்டு வரை 10 ஆண்டுகள் தங்கியிருந்த முண்டாசு கவிஞர் பாரதி இந்த விநாயகரை போற்றி நான்மணி மாலை என்ற தலைப்பில் 40 பாடல்கள் பாடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தென்னிந்தியா மட்டுமின்றி வேறு எங்குமே காண கிடைக்காத பல சிறப்புகளை இத்தலம் கொண்டுள்ளது என்றால் மிகையல்ல. இத்தலத்தின் பள்ளியறையில் அவரது தாயார் சக்தி தேவியாருடன் உள்ளார் விநாயகர். தினமும் நெய்வேத்தியம் முடிந்தவுடன் விநாயகர் பள்ளியறைக்கு செல்கிறார். இதன் அடையாளமாக பாதம் மட்டுமே இருக்கும் உற்சவ விக்கிரகம் கொண்டு செல்லப்படுகிறது. மணக்குள விநாயகரை பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் வழிபட்டதால் அந்த விநாயகருக்கு வெள்ளைக்கார பிள்ளையார் என்ற பெயரும் உண்டு. கருவறையில் தொல்லைக்காது சித்தர் அருப முறையில் பூஜைகள் செய்வதாக கூறப்படுகிறது. இத்தலத்து விநாயகர் கற்பக விருட்சம் போல கருதப்படுவதால் இங்கே நடத்தப்படும் எல்லாவித பிரார்த்தனைகளும் நிறைவேறுகின்றன. பாண்டிச்சேரி மாநிலம் ஒயிட் டவுன் பகுதியில் அமைந்துள்ளது மணக்குள விநாயகர் ஆலயம். பாண்டிச்சேரி விமான நிலையத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் பயணித்தால் இத்தலத்தை அடையலாம்.